ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம். பிஃபோர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்க கையில் வந்து எவ்வளோ ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நல்லா ரிமூவ் ஆகுது பாருங்கள். கையில் இருக்க ஹேர் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. லேடிஸ் கால்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரில் ரொம்ப திக்காகவே இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் எடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. ஹேர் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ ஹேர் வந்து உங்களுக்கு அப்படியே வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த கோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான கோனுங்க. இது அப்ளை பண்ணுறதும் தெரியாது, உங்களுக்கு எடுக்கிறதும் தெரியாது. நல்ல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஒரு நல்ல சில்லுன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் டே டு டே ஆர்கானிக் எங்களுடைய ப்ராடக்ட்லேருந்து நாங்கள் ஒரு புது ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ லேடிஸ் அதிகமாக வந்து அவதிப்படுறது என்னென்னா கையில் காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முடி வந்து முளைச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கூட தான் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இவங்க வீடியோவில் வந்திருக்காங்க. ஏன்னா டே டு டே ஆர்கானிக்கில் ஸோ இவங்களும் வந்து கூட இருந்து அப்ளை பண்ணி காமிப்பாங்க, போட்டு காமிப்பாங்க. ஏன்னா லேடிஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அதனால் வந்து ஸோ இவங்களும் வந்து வீடியோவில் வந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இடையில வந்து நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடுறேன் நான். அதே மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பல் ஹேர் ரிமூவல் வேக்சின் பேக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக்கான மெஹந்தி கோன் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் நம்ம லான்ச் பண்ணுறோங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சர்ன்றதை இங்கே சொல்லிக்கிறோங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டோட வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி உடனே ரிசல்ட்டையும் நம்ம காமிக்க போகிறோம். சேம் வீடியோவில் ஹேர் பிஃபோர் ஆஃப்டர் வந்து நம்ம காமிக்க போகிறோம். கையில் வந்து ஹேர் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிசல்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கோன்மே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது ஆர்கானிக்கான கோன் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கடையில் இருந்து வாங்கி போடுறீங்க. கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புண்ணு மாதிரி வந்துடுது. ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு வந்து பொண்ணுக்கு வாங்கி போடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ரம்ஜான்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு அந்த கெமிக்கல் கோன் வந்து செட் ஆகாது. பட் இது பார்த்திங்கன்னா வந்து ஆர்கானிக்கான கோன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒய்ஃப்க்கு வந்து போட்டு காமிக்க போகிறேன். போட்டுடலாமா? ஓகே, போட்டுடலாம். ஸோ நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் ரிமூவல் வேக்சின் பேக் பார்த்திங்கன்னா வந்து இப்படி இருக்குங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பேக் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலேருந்து நீங்கள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹேர் எடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதில் போட்டுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் போடுறதுக்காக நான் இந்த அளவு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஓரளவுக்கு கொலன்னு ஊற்றினீங்கனாலே போதும். தோசை மாவுக்கு தண்ணி ஊற்றுவீங்கல்ல, ஸோ அந்த பதத்தில் இருந்தாலே போதும். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி எதாவது ப்ரெஷ் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு திக்னஸாக இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒய்ஃப்க்கு வந்து போட்டு காமிக்கிறேன் கையில். அவங்களுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்க கையில் வந்து எவ்வளோ ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள். ஸோ கையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹெர்பல் வேக்ஸ் பவுடர் வந்து நம்ம வந்து போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் வந்து நீங்களே ரிசல்ட் பார்ப்பீங்க, கையில் இருக்க ஹேரெல்லாம் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. கையில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கையிலே கூட எடுத்து அப்ளை பண்ணலாங்க. இது பாருங்கள். ஸோ என்கிட்ட ப்ரெஷ் இருந்ததுனால ப்ரெஷ்ஷில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டி நல்லா காயணும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. ஸ்கின்னோட வந்து ஊற வச்சுருங்க. எதுவும் அலர்ஜியோ எதுவுமே ஆகாது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஆர்கானிக் ஐட்டம் தான். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து பச்சை பயிறு, ஆரஞ்சு பழ தோல், அப்புறம் வந்து உங்களுக்கு நலங்கு மாவு, இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கண்டினியூவாக வாங்கிட்டே இருப்பீங்க. நம்மகிட்ட வந்து ஹேர் டை வந்து நிறைய பேர் ரிட்டன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுன்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ வீடியோவிலே வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து நான் ரிசல்ட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ காலுக்கு வந்து என்னுடைய காலுக்கே வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், என் காலில் வந்து ஹேர் இருக்குது. ஜென்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் லேடிஸ் கால்லையும் பார்த்திங்கன்னா வந்து ஹேரில் ரொம்ப திக்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர் இருக்குது அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். ஸோ நம்மகிட்ட வந்து ஆர்கானிக்கான ஹேர் ரிமூவர் வேக்சின் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போட்டு சூப்பராக எடுத்துடலாங்க. ஸோ இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். காலுக்கு வந்து நான் இங்கே போட்டு காமிக்கிறேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்காகவே வந்து கலக்கிக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்புறம் ஒட்டாது. ஸோ
இந்தளவு வந்து நல்லா திக்காக உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் எடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. ஏன்னா நிறைய வந்து லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஹார்மோனு அப்புறம் வந்து அவங்க ஜீன்னால் வந்து கண்டினியூவாக இந்த மாதிரி வந்து இருக்கும். அவங்க அம்மா பொண்ணுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து ஹேர் வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும் கையில் கால்லன்னு சொல்லி. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ என்னடா இது ஹேர் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ கவலையே வேண்டாம். ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கையில் போட்டிருக்கேன், எனக்கு வந்து இங்கே காலில் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து இப்போ 20 மினிட்ஸ் கழித்து வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். எப்படி வித்தியாசம் தெரியுதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாப்பா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த கோன் தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம் கையில். அது போட்ட கிட்டத்தட்ட வந்து 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கையில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். சும்மா சிம்பிளான டிசைன் வந்து நான் போடுறேங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் இருந்துச்சு, அதை எடுத்தோன்னே வந்து இப்போ வீங்கிட்டு வருது. இங்கே பாருங்க. இந்த கோன் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்கானிக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து போட்டு காமிக்கலாங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளான டிசைன் ஏதாவது போடலாம். ஹார்ட்டு போடலாமா அசரா? ஹார்ட்டு போடலாமா? எனக்கு கோடே போட தெரியாது. இங்கே பாருங்க. ஸோ உங்களுக்கு கோன் வந்து நல்லா போட தெரிஞ்சால் சூப்பராக வந்து வாங்கி போடலாங்க. இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ பாருங்க. கையில் ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து ஃபுல் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா சாரா? ஃபுல் பண்ணிடலாமா? கூசுதா உனக்கு? என்ன இனிமே சிரிக்கிற? அங்கே பாரு, அங்கே பாரு, கேமரா பாரு, உன்னை பார்க்குறாங்க பாரு எல்லோரும். ஸோ குட்டியாக அந்த இடத்துல ஒரு ஹார்ட்டு மாதிரி போட்டு விட்ருக்கேன். ஆனால் கொசந்தான் இருக்குது. ஸோ இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிறேன். வந்து நீங்கள் கையில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் தெரியுங்க. நான் பாப்பாக்கே வந்து போட்டு காமிக்கிறேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4 வயசு தான் ஆகுது. பாப்பா கையிலே பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதுவுமே வந்து காஞ்ச உடனே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கோன் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான கோனுங்க. வெறும் 25 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 4 கோன் வாங்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா 25 ரூபாய்க்கு நம்ம கொரியர் போட முடியாது. ஸோ 25 ருபீஸ் தான் வருது. ஸோ மினிமம் 4 கோன் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொரியருக்கு செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எங்கே இருந்தாலும் நம்ம தாராளமாக வந்து கொரியர் போட்டு விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் அப்படியே துடைக்கிறேன். இப்போ எப்படி துடைக்கணும் அப்படின்னா, முடி வந்து உங்களுக்கு இப்போ காலில் வந்து கீழே தான் உங்களுக்கு இருக்கும் முடி. அதாவது கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கீழேருந்து மேலே தான் இழுக்கணும், சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே இழுக்கக்கூடாது, கீழேருந்து ஆப்போசிட் பொசிஷனில் நம்ம வந்து இழுக்கணும். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டாக நான் இழுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஹேர் வந்து வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிட்டக்க கூட உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹேர் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ ஹேர் வந்து உங்களுக்கு அப்படியே வருது பார்த்தீங்களா? ஸோ பெயினே இல்லை, சுத்தமாக பெயினே இல்லை, 0 வந்து உங்களுக்கு பெயின்லெஸ் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடுது. பாருங்கள், உட்காந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கேமராமேன் இல்லை, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உட்காந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் மற்ற இடத்துல வந்து இப்போ எடுத்திங்கன்னா வராது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் ஹேர் வந்து போகாது. நம்மளுடைய ஹெர்பல் வேக்சிங் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து துணியில் கொஞ்சோண்டு தண்ணி முக்கி ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ காலை வந்து நான் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒய்ஃபுக்கு வந்து கையில் போட்டோம். ஸோ அவங்களுடைய கையில் இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒய்ஃப் வந்து கையில் இருக்க இதெல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ண ஹேர் வேக்சிங், ஹெர்பல் ஹேர் வேக்சிங்கை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக காலில் இருக்கிற முடியை விட கையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனாலும் உங்களுக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் நானே வந்து இந்த வீடியோ ரிசல்ட்டு காமிக்கிறேன். இப்போ கையில் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க வாஷ் பண்ணிட்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல நல்லா ரிமூவ் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இடத்துல ஷைனிங் ஆயிரும். கை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஷைனிங் ஆயிரும். நான் கை கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒய்ஃபோட கையை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்களேன். ஸோ அவங்க கையில் இருக்க ஹேர் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த கை காமி. ஸோ இந்த கையில் வந்து ஹேர் இருக்கிறத அப்படி நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 2 கையோட வித்தியாசத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கையில் வந்து எவ்வளோ ஹேர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கையில் பாருங்கள், சுத்தமாக வந்து ஹேர் இல்லை, ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு
எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள் 2 கைக்கும். இப்போ என்னுடைய காலை நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய காலில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ ஹேர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எடுத்தாச்சு. ஸோ ஹேர் வந்து இருக்கிற இடமும் இந்த சைடு தாங்க பாருங்கள். இந்த சைடு எவ்வளோ ஹேர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே ஓரளவுக்கு போயிடுச்சுங்க. இது வந்து உங்களுக்கு ரீக்ரோத் ஆகிறதும் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து ரீக்ரோத் ஆகும். உடனே வந்து உங்களுக்கு வளர்ந்துடாது. ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹேர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா நம்ம வச்ச கோனுங்க. நான் வச்ச கோனு கொஞ்சம் வந்து மொக்கையாக தான் வச்சு விட்டேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கான உங்களுக்கு கோனுங்க. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோன் பார்த்திங்கன்னா வந்து இப்போது நம்ம ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். வெறும் 25 ரூபா தான் ஒரு கோனு. ஆனால் மினிமம் வந்து நீங்கள் 4 வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஷிப்பிங் வந்து உங்களுக்கு தனியாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அதேமாரி வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இது கையை கழுவிட்டோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நல்லா கையை காய வச்சிங்கன்னா நல்லா டார்க்காக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பாப்பா சேட்டை பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கையை கழுவிடுச்சு சீக்கிரமாக. நீங்கள் நல்லா வச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டார்க்காக ரெட்டிஷாக உங்களுக்கு வருங்க. ஸோ ஃபைனலாக எங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒய்ஃபு கையில் வந்து நம்ம போட்டு காமிச்சிருப்பேன், எனக்கு காலில் போட்டு காமிச்சிருப்பேன். பாப்பாவுக்கு அஷ்ரா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கோன் வச்சு காமிச்சிருப்பேன். எல்லாமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்தால் தான் நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் லான்ச்சே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். டே டு டே ஆர்கானிக்கோட பார்த்திங்கன்னா வந்து ஹெர்பல் ஹேர் வேக்சிங் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். இதே வீடியோவில் நாங்கள் ரிசல்ட்டும் காமிச்சிட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 299 இருக்குது. ஆனால் நாங்கள் ஆஃபரில் இப்போ கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 250 கொடுக்குறாங்க. 250 ரூபாய்க்கு மட்டும்தாங்க. இது 100 கிராம் பேக்குங்க. நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் வந்து இருக்கோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு இந்த பேக்கோட டேட் வந்து மாறும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 டைம் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணலாம். கையில் மட்டும் எடுத்தால் போதுன்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டைமுக்கு மேலே வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதிகமாக லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில ஜென்ஸ் வேணும்னாலும் இப்போ நெஞ்சில் எல்லாம் முடி இருக்கும் ஜென்ஸுக்கு, அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே கழுத்துக்கிட்டெல்லாம் முடி வந்து ஒரு மாதிரி ஷர்ட் போடாமல் வெளியே தெரியும். அவங்களுக்கு கூட வந்து ஜென்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு காலில் யூஸ் பண்ண மாதிரி. சரிங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோன் கூட பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வந்து நம்ம பாப்பா போட்டு காமிச்சோம். அது வந்து 25 ருபீஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோங்க. பட் நீங்கள் 4 பீஸாக தான் வாங்குற மாதிரி இருக்கும் 100 ருபீஸுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் செப்பரேட்டுங்க. ஸோ இதுக்குமே ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய குரூப் லிங்க், டே டு டே ஆர்கானிக்கோட குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸு, அப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் ட்ராக்கிங் ஐடியிலேருந்து எல்லாமே நாங்கள் அதில் அப்டேட் பண்ணுவோம். நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்கணுன்றனால தான் டே டு டே ஆர்கானிக்னு சொல்லி இந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஐட்டத்தை வந்து நான் இங்கே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து நிறைகுறைகளை சொல்லுங்கள். ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய ரிவ்யூஸும் வந்து எங்களுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆலியா பாப்பா வந்து படுத்துருச்சு, கொஞ்சம் ஃபீவர்ன்றனால படுத்துருச்சு பக்கத்தில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது எரிச்சலோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதும் தெரியாது, உங்களுக்கு எடுக்கிறதும் தெரியாது. நல்ல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஒரு நல்ல சில்லுண்டு இருக்கும். உங்களுக்கு கையில் காலில் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த பிளாக் டேன் இருக்குங்கல்ல, இந்த கழுத்து இந்த மாதிரி இடத்துல டேன் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து தாராளமாக ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் ஐட்டம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது இல்லாமல் நம்மகிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சோப், ஷாம்பு, ஆயில் எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம் மட்டும்தான். சரிங்களா? ஆர்கானிக்காக வேணும்னா மட்டும் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர். பை.